திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இரவு நேரத்தில் வீடு புகுந்த மர்ம நபர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேரை வெட்டி கொலை செய்துவிட்டு 8 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்காக சென்ற திமுக அமைச்சர் மு.பே. சாமிநாதனை நிற்க வைத்து பெண் ஒருவர் சரமாரியாக கேள்வி கேட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். போலீஸ் நம்மள விடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. சும்மா விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர, குறிப்பாக தவறு செய்தால் நம்மளை சும்மா விட மாட்டார்கள் என்ற பயம் திமுக அரசாங்கத்தின் மீது இருந்திருந்தால் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்திருக்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தின் தோல்வியால் தான் என்னுடைய களமறை இழந்து விட்டேன். இன்றைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என பாதிக்கப்பட்டவரின் மனைவி பேசிய வீடியோவை பதிவிட்டு சவுக்கு சங்கர், இந்த பெண்மணியின் கோபம் தமிழகத்தின் ஒவ்வொரு குடிமக்களின் கோபம், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு என்ன நிலை என்பதற்கு இவர் அரசேற்றமே சான்று. உள்துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் உறங்கிக் கொண்டிருப்பதாக சவுக்கு சங்கர் விமர்சித்து பதிவிட்டுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் போட்டோ ஷூட் செய்வதையே முழு நேர பணியாக செய்து வருவதாகவும், இதன் காரணமாகவே 20 ஆண்டுகள் கழித்து 60க்கும் மேற்பட்டோர் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்து வருவதாகவும், இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் கொடுத்து கேலிக்கூத்தான ஆட்சியை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவதாக தொடர்ந்து சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது.